அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை தரந்தாழ்த்தி ஓவி என்ற ஒரு பெண்மணி பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பெண்மணின்றது கூட நம்ம மதிப்பு கொடுக்கறதே தவறான ஒரு செயல். ஆனால் இருந்தாலும் நம்ம இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களாகிய தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய மாண்பு யாரையுமே மதிக்கக்கூடிய மக்கள். ஆனால் வலைதளத்தில் அதுவும் ஒரு மேடையில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை பாப்பானுக்கு பிறந்த வப்பாட்டி மகன் அப்படின்றத கொச்சைப்படுத்தி தாழ்மையாக பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோவை இப்ப பார்ப்போம். தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வரலாறு என்ன, பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, எப்படி மேன்மை பொருந்திய ஒரு சமூகம்ன்றது கூட ஒரு கற்றறிவு இல்லாத ஒரு நாகரிகமற்ற ஒரு பெண்மணியா பேசியிருக்கிறாங்க. எப்படி இப்பெல்லாம் மேடையில இவ்வளவு தரம் தாழ்த்தி பேசுறாங்கன்னு தெரியல. கிருஷ்ணசாமி என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிட்டோம். தேவேந்திரகுல வேளாளருங்கிறதுக்கும் பாப்பானுக்கு வப்பாட்டி மகன் தான் அர்த்தம். நீ பேரதான் மாத்தலாம், சமூக நிலைமையை என்ன சொல்லி மாத்துவ? இல்ல புராணத்தில் எழுதி வச்சிருக்கிற கதையை நீ மாற்ற முடியுமா? தேவேந்திரகுல வேளாளருங்கிற பேருக்கு இருக்கிற கதையை நம்மளால மாற்ற முடியுமா? புராணத்தை மாற்ற முடியும். இப்ப இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. அவங்க எவ்வளவு தரந்தாழ்த்தி பேசியிருக்கிறாங்க அப்படின்றது தேவேந்திரகுல வேளாளர்கள் மக்களுடைய வரலாறு என்ன, பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்னன்றது தெரியல. இவங்க படிச்சிருக்கிறாங்களா, இல்ல மாடு மேய்ச்சிருக்கிறாங்களா, இல்ல பண்ணி மேய்ச்சிருக்காங்களான்னு தெரியல. இவங்கள பேசுறது கூட நமக்கு வார்த்தைகள் வரமாட்டுது தரந்தாழ்த்தி பேசுறதுக்கு. ஏண்டா நம்ம அப்படிப்பட்ட சமூகம். அப்படி இருக்கிற ஒரு சமூகத்தை எந்த அளவுக்கு ஒரு தரந்தாழ்த்தி பேசியிருக்காங்கன்னு தெரியல. தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம்டா என்னன்னு தெரியல, இந்த இந்திரகுல வம்சம்டா என்னன்னு தெரியல. அவங்க வரலாற்றை பத்தி பேசுறாங்க. வரலாறே இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களுடைய வரலாறு தான் உலக வரலாறு. அப்படி இருக்கக்கூடிய வரலாறை மாற்றி எழுதியிருக்கிறாங்க. வரலாறை மாற்ற முடியுமான்றாங்க. வரலாறையே மழுங்கடிக்க செய்து அதை வரலாறை திருப்பு செய்து தான் எழுதியிருக்கிறாங்க. ஆனா உண்மையான வரலாறு இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களுடைய வரலாறு உலக வரலாறு. இந்திரகுல வம்சம். இந்திரன் நிலத்துக்காக இருக்கட்டும், நீர் நிலையாக இருக்கட்டும், ஆகாயமா இருக்கட்டும், அனைத்திற்கும் இந்த இயற்கையினுடைய தலைவன் தான் இந்திரன். அந்த இந்திரனுடைய வம்சம்தான் இந்த தேவ இந்திரகுல வேளாளர் மக்கள். அப்படிப்பட்ட மக்களுடைய இந்த தேவேந்திரகுல வேளாளர் என்ற அடையாள பெயரை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே நம்மளுடைய சமூகத்தினுடைய வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் அனைத்தையுமே பாராளுமன்றத்தில் அதை செயல் வடிவம் கொடுத்து அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்து இந்த மக்களுடைய வரலாறு என்ன, பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, எப்படிப்பட்ட ஒரு சமூகம் என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைச்சிருக்கிறாங்க. ஒழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார்னு சொல்றாங்க. இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களுக்கு பின்புதான் யாராக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ஒரு சமூகத்தை தாழ்மைப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. இந்த பெண்மணிய, இந்த காவியாவா ஓவியாவா, இந்த பெண்மணிய இந்த ஓவியான்ற பெண்மணிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற காவல் நிலையங்கள்ல தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த அனைவருமே சமூக அமைப்புகளாக இருக்கட்டும், கட்சி அமைப்புகளாக இருக்கட்டும், சங்கங்களாக இருக்கட்டும், அனைவருமே இவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யணும். இல்லைண்டா இதை போல எண்ணற்றவர்கள் நாக்கு மேல பல்லு போட்டு பேசுவாங்க. அப்ப இதற்கான ஒரு எதிர்வினையையும் அதற்கான சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையை நம்ம சட்ட ரீதியாக கையில் எடுக்கப்பட வேண்டும். அனைத்து காவல் நிலையங்களிலும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் அமைப்புகளா இருக்கட்டும், கட்சிகளா இருக்கட்டும், சங்கங்களா இருக்கட்டும், நீங்க இவங்க மேல வழக்கு பதிவு செய்து
இவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஏண்டா மற்ற ஒரு வார்த்தைகளை மற்ற சமூகங்கள்ல இருக்கிறவங்களோ இல்ல பெண்மணிகளோ பேசினா கூட அதுக்கெல்லாம் மகளிர் அமைப்புகள்லாம் கொந்தளிக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு தரந்தாழ்த்தி இந்த பெண்மணி பேசியிருக்கிறாங்க. இதற்கு மகளிர் மன்ற அமைப்புகளும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் இதை தெரியப்படுத்துறோம். குறிப்பா தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவரும் இவர்கள் மேல ஒவ்வொரு பகுதியிலையும் வழக்கு பதிவு செய்து ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கு ஏறி இறங்கணும். இவங்க மேல வழக்கு பதிவு செய்யணும். அதை அவங்க சந்திச்சு அதற்கான தண்டனையை அணிவிக்கணும். அதற்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவருமே கையில் எடுத்து இதனை காவல் நிலையங்களில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். உறவுகளே, ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்.